ஒரு பெரியவர் சொல்றாரு, நான் தம்பி படம் எடுத்தேன், அந்த படத்துக்கு எனக்கு பாராட்டு கூட்டம், அதுல வந்து பேசும்போது நான் இதுவரை படமே பார்த்ததில்லை. அவருக்கு 80 வயசு இருக்கும், படமே பார்த்தது இல்லையா, உனக்காக போய் உன் படத்தை பார்த்தேன். அப்படி எப்படி விளங்கு நாடு? சினிமாவை நீ நிராகரிச்ச, அதை சாக்கடைன்னு அதுல உருண்ட பண்ணி நாயெல்லாம் நாடாண்டு போயிடுச்சு, நீ தெருவில் நின்றுகிட்டு இருக்க. இதான் நடந்தது. இதானே சொல்லிக் கொடுக்க ஆள். என் தலைவன் வந்தான். திரைக்கலை ஒவ்வொரு தேசிய இனங்களின் அழகிய கலை வடிவம், அழகிய கலை முகம்னா அது அறிவியலின் அழகான குழந்தைனர். அதுவும் ராணுவத்தில் பேச்சும் திரைக்கலையும் வலிமை மிக்க படை பிரிவுகள். அந்த பார்வை இந்த இனத்தில் எவனுக்கும் இல்லை. அதனால என் அன்பு தம்பி தங்கைகள், என் அருமை உடன் பிறந்தார்கள், நாளைக்கு இங்க இருப்பீங்க, நாளை மறுநாள் வேட்பாளர் அறிமுகம். இந்த பேச்சை கேட்கிற என் இன சொந்தங்கள் எல்லோரும், நாம் தமிழர் பிள்ளைகள் எல்லோரும் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பேரெழுச்சியாக வர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்கு கட்டுத்தொகை போடும்போது ஒவ்வொரு இடத்திலையும் நம்மளை வீழ்த்துவதற்கு எதிரிகள், துரோகிகள் எல்லாரும் சூழ்ந்திருக்கிறார்கள். அதைத்தான் நம்ம ஐயா பாரதி செல்வன் ஒரு கூட குறிப்பிட்டார்கள் பாருங்க. நாற்பக்கமும் பகைவர்கள் நமக்கு. அதுல இந்த கட்டுத்தொகை செலுத்துவதில் மிக கவனமாக செலுத்தணும். அதுக்கு தான் ஐயா நீதிபதி அவர்களை வச்சு ஒரு முறை எல்லாம் பல வழக்கறிஞர்கள் பார்க்குறாங்க, அதுக்கு மேலே அவரை வச்சு சரி பார்க்கறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க, இங்கே புள்ளி வைக்கல, கமா வைக்கலன்னு நிராகரிப்பான். அவள் காலி பண்ண முடிவு பண்ணிட்டு அப்புறம் என்ன நம்மளை செய்ய வேண்டியதானே. அதனால நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. ஒரு மனுவுக்கு 3 மனு போடுங்க, சரிபார்த்து செலுத்துங்க. மாற்று வேட்பாளர் செலுத்துற 4 மனு போட்டுங்க. எதையுமே எந்த வழியிலையும் நீராக நீங்க 40 வேட்புமனு ஏற்கப்பட்டது என்ற செய்தியை கொடுத்தாலே நீங்க பாதிக்கு மேல் வந்துட்டீங்க.